கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சங்கீதம் 1ஆம் சங்கீதம், எல்லாருக்குமே தெரிஞ்ச சங்கீதம். சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து அப்படின்னா என்னென்னு உங்களுக்கு நல்லா தெரியும். நமக்கு ஒரு ஸ்நாக்ஸ் ரொம்ப பிடிக்கும்னா மோஸ்ட்லி அது நிறைய வாட்டி நம்ம என்ன சொல்கிறோம், சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் நமக்கு யாரையாவது பிடிக்கும்னா அவங்கக்கிட்ட அடிக்கடி பேசுவோம், ரொம்ப அதிகம் பாசம் வச்சுருப்போம். அப்படி இருக்கும்போது கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, கர்த்தருடைய வேதத்தில் இப்போது பைபிள் வாசிக்கிறது எத்தனை பேருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, இரவும் பகலும் காலையிலையும் சரி இரவுலேயும் சரி பைபிள் வாசித்து அதை தியானம் பண்ணணும். தியானம் பண்ணுங்கன்னு கடவுள் என்ன சொல்கிறாரு. இந்த பைபிளில் நிறையா ஒவ்வொரு வசனமும் ஒவ்வொருத்தங்களுக்கும் தனித்தனியாக பேசும். அப்படி இருக்கும்போது இந்த வசனம் உங்களுக்கு பேசுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இரவும் பகலும் கண்டிப்பாக பைபிள் வாசித்து என்ன பண்ணுவீங்க. எல்லாருமே பைபிள் வாசித்து ஜெபம் பண்ணுவோம். அதுதான் கடவுள் சொல்கிறாரு, இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன், வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். நீங்கள் காலையில் இரவு பைபிள் வாசித்து அதை தியானம் பண்ணுறீங்கன்னா நீங்கள் தான் யார், பாக்கியவான். நீங்கள் தான் யார், பாக்கியவான். பாக்கியவான்கள் எப்படி இருப்பாங்கன்னா, நீர்க்கால்களில் ஓரமாய். நீர்க்கால்கள்னால் அந்த ஆற்றங்கரையில் தண்ணி ஓடிட்டே இருக்கிற ஒரு இடத்துல ஒரு மரம் நிற்குன்னா அந்த மரம் என்னன்னு செஞ்சாது, காஞ்சி போகாது. அது எப்போவுமே பசுமையாக இருக்கும். அதே போல் கர்த்தருடைய வசனம் இருதயத்தில் போய்கிட்டே இருக்குன்னா, நம்மளுடைய மனசில், நம்மளுடைய எண்ணங்களில், நம்மளுடைய செயல்களில் கர்த்தருடைய வசனம் அதுக்கறியே செஞ்சுட்டே இருக்குன்னா நம்ம பாக்கியவான்களாகவே இருப்போம். நம்ம செய்வதெல்லாம் என்ன செய்யும், வாய் பண்ணுவார் கர்த்தர். தன் காலத்தில் அந்த ஒரு மரம் தண்ணி ஊற்றினோன்னா அதன் காலத்தில் அதனுடைய கனி, அதனுடைய ஒரு கொய்யா கனி இருக்குன்னா அதுக்கு ஒரு சீசன் இருக்கும், மல்லிகைப்பூ இருக்குன்னா அதுக்கு ஒரு சீசன் இருக்கும், மாம்பழம் இருக்குன்னா அதுக்கு ஒரு சீசன் இருக்கும். தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். இலை உதிராமல் அந்த பசுமையாக தண்ணி போயிட்டே இருந்துச்சுன்னா அந்த இலை காயாது, அதுக்குரிய கனிகளை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதே போல் நம்மளும் கடவுள் வசனம் நமக்குள்ளே இருக்கும் பொழுது, நம்ம தியானிக்கும் பொழுது தேவராய கர்த்தர் நமக்குள்ளே வாசம் செஞ்சு நம்ம மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க பண்ணுவார். நம்ம மற்றவங்களுக்கு நம்ம பேசும்பொழுது கடவுளுடைய வார்த்தைகளை அவங்களுக்கு சொல்லும்போது நம்மளுடைய வாழ்க்கை அவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கத்தக்க நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றுவார். நம்ம பாக்கியவான்களாக இருப்போம். மற்றவங்க பார்க்குறவங்களாம் சொல்லுவாங்க, இவங்க பாக்கியவான்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், எப்பொழுதும் இவங்க ஆசீர்வாதமாகவே இருக்கிறாங்க, கடவுள் இவங்களுக்கு விசேஷமான ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டிருக்கிறாரு அப்படின்ட்டு சொல்லுவாங்க. நம்ம செய்வதெல்லாம் வாய்க்கும். நம்ம என்ன ஒரு காரியம் செஞ்சாலும், ஒரு வேலைக்கு புதுசாக தொடங்குறோமா, வேதம் வாசித்து ப்ரேயர் பண்ணி தொடங்குவோம். நம்ம எதை செஞ்சாலுமே நம்ம என்ன பண்ணுவோம், வேதம் வாசித்து பைபிள் வாசித்து நம்ம தொடங்குவோம். அப்போ அது எப்படி இருக்கும், கடவுள் நம்ம இந்த காரியத்தை வாய்க்கு செய்கிறார். அதுதான் நம்மளோட நீதிமான்கள் ஒருபொழுதும் வெட்கப்பட்டு போவதில்லை. சரிங்களா? ஓகே. அப்புறம் துன்மார்க்கர் அப்படி இருக்க மாட்டாங்க. கடவுள் கடவுளுடைய பிள்ளைகள் இதுவும் பகலும் தியானமாக இருக்கிற பிள்ளைகள், வேதத்தில் தியானமாக இருக்கிற பிள்ளைகளை கடவுள் என்ன செய்கிறாரு, பாக்கியவான்களாக இருக்க பண்ணுகிறாரு. நீங்களும் பாக்கியவான்களாக இருக்கணும்னா இரவும் பகலும் வேதம் வாசிங்க. உங்கள் குழந்தைகளையும் வேதம் வாசிக்க சொல்லுங்கள். தேவன் ஞானம் அவர்களுக்குள்ளாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.